ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं परमानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे நமः। ஒன்றாவது ஸ்லோகம் பிறகு 102 103 சேர்ந்து படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 101 வரைக்கும் பார்த்துருக்கோம். 102 103 படிச்சிடலாம். யமோஹி நியமஸ்யாகோம் மௌனம் தேஜஸ்ச காலதாம் ஆசனம் மூலபந்தச்ச தேகசாம்யம் ச திருக்ஸ்திதிஹி பிராணசம்யமனம் சைவ பிரத்யாகாரஸ்தாரணாம் ஆத்மத்யானம் சமாதிச்ச புரோக்தான்யங்கானி வைக்ரமாத். யமோஹி நியமஸ்யாகோம் மௌனம் தேஜஸ்ச காலதாம் ஆசனம் மூலபந்தச்ச தேகசாம்யம் ச திருக்ஸ்திதிஹி பிராணசம்யமனம் சைவ பிரத்யாகாரஸ்ச தாரணாம் ஆத்மத்யானம் சமாதிச்ச புரோக்தான்யங்கானி வைக்ரமாத். ஆதிசங்கரர் பகவத்பாதர் அருளிய அபரோக்ஷ அனுபூதி. இதுக்கு விளக்கு எழுதினது வித்யாரண்ய சுவாமிகள். பஞ்சதசி எழுதின வித்யாரண்ய சுவாமிகள் இதுக்கு விளக்கு எழுதியிருக்கிறார். இதில் முதல்ல பிரார்த்தனை, பிறகு பிரதிஜை பண்ணார், என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கடைசியில் 2 விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாருங்க. முதல்ல அதிகாரித்துவம், ஞானத்திற்கு தகுதி என்ன அப்படிங்கிறத சொன்னார். பிறகு விசாரம்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்தது. விசாரம்னா எப்படி பண்ணுறது, அதில் நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விசாரம். நான் யாருன்னு ஆரம்பித்தோம்னா அப்புறம் எல்லாமே அதில் வந்துடும். உடம்பு வரும்போது அப்புறம் ஜெகத் வந்துடும். அதில் ஆரம்பிக்கும் பொழுது ஆத்ம தத்துவத்தை பற்றி விரிவாக சொன்னார். ஸ்லோகம் 17லேருந்து 40 வரைக்கும் முதல்ல விசாரம் எப்படி பண்ணணும், எந்த விஷயத்தை விசாரம் பண்ணால் நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் சுருக்கமாக சொன்னார். அதில் நான் யார் என்ற கேள்விக்கு ஜீவ விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஆத்ம விசாரம் 17லேருந்து 40 வரைக்கும் ஆத்மாவை பற்றி சொன்னார். பொதுவாக வித்யாரண்யராக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், நம்முடைய வேதாந்த நூல்களில் பொதுவாக ஆத்ம தத்துவத்தை சொல்லுவாங்க. அதை யுக்திப்படியும் சொல்லுவாங்க, புத்திபூர்வமாக சிந்திக்கிறதுக்கு. பிறகு வேத பிரமாணத்தை கொட்டேஷன் பண்ணுவாங்க. பிறகு சில அனுபவங்களையும் சொல்லுவாங்க. அனுபவம், யுக்தி, வேதம் 3ஐயும் வச்சு தான் நம்ம நிரூபணம் பண்ணுவோம் ஒரு தத்துவத்தவே. இறுதியான பிரமாணம் சுருதி பிரமாணம் தான், வேதம் தான் நம்மளுக்கு இது. இந்த அனுபவத்துலேயும் யுக்திலையும் சில தோஷம் வரும், புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அப்படித்தான் ஆத்ம விசாரம் பண்ணார். அது பண்ணி முடித்த பிறகு 2வது ஜகத் மித்தியா. ஆத்மா சத்தியம், பிரம்மன் சத்தியங்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த ஜெகத் மித்தியாங்கிற தத்துவம்.
பஞ்சதசியோட ஒரு டாபிக் வருது. இந்த அவங்க சாங்கிய மதவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரகிருதி புருஷன், புருஷன்கிறது ஆத்ம தத்துவம், அதுவும் உண்மை, பிரகிருதியும் உண்மைன்னு சொல்லுவாங்க. அதிலே மோட்சம் கிடைச்சிருப்பாங்க. கிடைக்காத நிர்வாணம் பண்ணுவார். எப்படி பிரம்மன் சத்தியங்கிறது நம்ம எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த அனாத்மா அனைத்தும் அனித்தியங்கிறது தெரியணும். அது மித்தியா இருக்கிறது மாதிரி இருக்குது, ஆராய்ச்சி பண்ணால் இல்லை. அந்த கருத்தை 41லேருந்து 89 வரைக்கும் பார்த்தோம். நிறைய உதாரணங்கள் சொன்னார், சுருதி பிரமாணம் சொன்னார், யுக்தி பிரமாணம் சொன்னார், அனுபவம் சொன்னார், எல்லாம் சொல்லி நிரூபணம் பண்ணார். கடைசியாக நாம் பார்த்தது என்ன விஷயம்னு சொன்னால், இதில் முக்கியமாக ஹைலைட் என்னன்னு சொன்னீங்கன்னா, நிதித்தியாசனத்துக்கு உண்டான சாதனைகளும் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லைங்கிறது தான். சாஸ்திரத்தில் சில இடங்களில் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லைன்னு சொல்லியிருக்கு, சில இடங்களில் பிராரப்த கர்மம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அதாவது சஞ்சித கர்மா அழிஞ்சு போயிடும், ஆகாமிய கர்மா அழிஞ்சு போயிடும், பிராரப்த கர்மம் இருக்குன்னு சில இடத்துல சொல்லியிருக்கு. இது யாருக்காக சொல்லியிருக்குன்னா, அஞ்ஞானிகளுக்காக சொல்லியிருக்கு. இப்போ அறியாமையில் இருக்கிறவங்க ஒரு ஞானியை பார்க்குறாரு, அவர் வயிற்று வழியில் துடிக்கிறார். இல்லை கேன்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேன்சரில் வந்திருந்தார், இவர் ரமணர் கையில் போட்டுருணும். அவங்கள பார்த்துட்டுவாங்க, என்ன இருந்தாலும் பிராரப்த கர்மம் விடாதுப்பா, என்ன ஞானம் வந்தாலும் சொல்கிறோமா இல்லைங்க இல்லையா? அது உண்மையிலேயே ஒரு பிராரப்த கர்மம் இல்லை. ஏன்னா அந்த துயரத்தை வெளியே உடம்புல கஷ்டம் இருக்கும், ஆனால் மனதளவில் அதை பெரிய துக்கமாக எடுத்துக்கிற மாட்டாங்க. ஞானியை பொறுத்தவரையில் பிராரப்த கர்மம் இல்லை. அஞ்ஞானியை பொறுத்தவரையில் ஞானியை பார்க்கும் பொழுது பிராரப்த கர்மம் இருக்குன்னு நினப்பான். ஏன்னா வெளி விவகாரத்தில் அஞ்ஞானிக்கு ஞானிக்கு வித்தியாசமே தெரியாது. அதை பார்த்துட்டு நினப்பாங்கிறதுக்காக சாஸ்திரங்களில் சில இடங்களில் சொல்லியிருந்தாலும் கூட நான் அதை நீக்குகிறேன், ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை என்று நான் கூறுகிறேன் சொல்லி பிரதிஜை பண்ணி அதை விரிவாக விளக்கினார். பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறது எது? உடம்பும் மனசும் தான். இவன் உடம்பும் மனசுமே இல்லைன்னு சொன்ன பிறகு பிராரப்த கர்மத்தை எங்கே போய் சேர்க்கறது? உடம்பு மனசும் இல்லைன்னு நிர்மாணம் பண்ணிடுறான். பிறகு வெளியிருந்து துக்கம்னு வெளி உலகமும் இல்லைங்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி பிராரப்த கர்மம் வரும்? அவனுக்கு பிராரப்த கர்மம் இல்லைங்கிறத 99 வரைக்கும் நிரூபணம் பண்ணார். ஜென்மமே இல்லைங்கிறான். இந்த பிறவி எடுத்தது பிராரப்த கர்மம்னு சொல்கிறோம். நம்ம பிராரப்த கர்மத்தின் வசத்தினால்தான் பிறவி எடுத்து எனக்கு பிறவியே இல்லைங்கிறான். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எந்த ஜென்மமே இல்லைங்கிறான். அறிவுபூர்வமாக சிந்திச்சு சொல்கிறான், விவகாரத்தில் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா ஞானிக்கும் பிராரப்த கர்மம் இல்லைங்கிறது இதில் ஹைலைட் பண்ணார். இதில் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா எல்லாத்துலேயும் வர்ற விஷயமா இருக்கும். இதில் இந்த அபரோக்ஷணத்தில் ஸ்பெஷலாக சொல்கிறது இது ஒன்று. பிறகு நிதித்தியாசனத்துக்கு உண்டான சாதனைகளை இங்கே பண்ணுறார். ஞானம் வந்தாலும் கூட அந்த ஞானம் நிலை பெறுவது இல்லை. ஞானம் வந்தாச்சு, ஆனால் அந்த ஞானம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது என்ன சொன்னார் சொன்னால், 100வது ஸ்லோகத்தில் முன் சொல்லப்பட்ட ஏற்கனவே நான் மோட்சத்தை பற்றி சொல்லி இருக்கின்றேன். மோட்சம் என்ன? நிறைவு, ஆனந்தம், பூரணமான நிலை, பிறவா நிலை, அதை பற்றி ஜீவன் முக்தி, விதேக முக்தியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை அடையணும்னு சொன்னால் ஞானம் வந்தாலும் நான் 15 அங்கங்களுடன் கூடிய சாதனைகளை இனிமேல் சொல்லப் போகிறேன்னு ஒரு பிரதிஜை பண்ணார் 100வது ஸ்லோகத்தில். அதாவது 15 சாதனை சொல்ல போகிறேன் அப்படின்னா, 100லேருந்து 134 வரைக்கும் நிதித்தியாசன சாதனை வரப்போகுது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 15 சாதனைகளை சொல்ல போகிறேங்கிறார். நம்ம ஞானத்தை அடைகிறதுக்கு எத்தனை சாதனை பார்த்தோம்? 4 சாதனை பார்த்தோம். சாதனை சதுஷ்டே சம்பன்ன. இப்போ வேறு 15 சொல்கிறார். நம்மளுக்கு வேறு வேலைகள் இல்லையா? ஏற்கனவே 4 பண்ணி ஞானத்துக்கு வந்தால், ஞானத்தை அடைஞ்சா, இன்னும் நீ ஒரு 15 சாதனை செய்யணும்னா எப்படி இருக்கும் மனசுக்கு? அதில் வார்த்தை சொல்கிறார், எப்பொழுதுங்கிறார். இந்த சாதனையை சதா சதா நிதித்தியாசனம் ஏவத்து காரியங்கிறார். நீ எப்பொழுதும் இந்த 15 சாதனைகளை செய்ய வேண்டும். ஓடிட வேண்டியதை வேணாம், எனக்கு இந்த ஆன்மீகமே வேணான்ட்டு எப்பொழுதும் வேறு சொல்லிவிட்டா. சாதனை சதுஷ்டயம் கூட எப்பொழுதும் கிடையாது. அது எப்படி எப்பொழுதும்னா,
நாம் வாழ்கின்ற வாழ்க்கையவே ஞானம் வந்த பிறகு சாதனையை மாற்றிடுறது. அதுக்கு உண்டான பயிற்சியை சொல்கிறார். ஒரு ஸ்பெஷலாக சொல்லலை, ஆனால் வார்த்தைகள்லாம் பார்த்தா யோக சாஸ்திரத்தில் சொல்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். யோக சாஸ்திரத்தில் ஒரு சாதகன் ஞானத்தை அடைவதற்கு முன்பு அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அந்த என்ன அர்த்தத்தில் பதஞ்சலி சொன்னாரோ அதுதான் ஞானத்தை அடைகிறதுக்கு முன்னாடி. ஞானத்தை அடைஞ்சப்போ அதே வார்த்தையை பயன்படுத்தி அந்த சாதனையை வேறு விதத்தில் சொல்கிறாரு. இது சாதாரண வாழ்க்கையில் ரொட்டீனில் நம்ம வாட்டுக்கு இருக்கும்போதே செய்கிற சாதனை. இதுக்காக ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி 15 விதமான சாதனைகள் சொல்லி இதை நீ இப்படியே கடைப்பிடிச்சேன்னா நீ ஞான நிஷ்டை அடைந்து மோட்சத்தை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். ஆனால் அந்த சாதனை செய்கிறதுக்கு முக்கியமாக ஞானம் வேணும். அன்னைக்கு சொன்னேன், பிஹெச்டி பண்ணணும், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணால் தான் பிஹெச்டி பண்ண முடியும். அது மாதிரி நிதித்தியாசனம்ங்கிறது பிஹெச்டி மாதிரி, இது ஞானம்ங்கிறது பிஹெச்டி போஸ்ட் கிராஜுவேட் படித்தது மாதிரின்னு வச்சுக்கோங்க. நாமெல்லாம் ஞானத்தை அடைஞ்சாச்சு, அதனால் இனிமேல் நம்ம நிதித்தியாசன சாதனைக்கு போக வேண்டும். ஏன்னா அந்த வாசனைகள் பூர்வ ஜென்ம வாசனைகள், அந்த வாசனை என்றைக்கும் போகாது. அது எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் உள்ள வாசனை. உடம்பு தான் நான் சொல்லி இந்த ஜென்மத்தில் மட்டும் நினைக்கல, நம்ம எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோமோ அத்தனையில் நினச்சிருக்கோம். அது எப்படி விபரீத பாவனை போகாதுங்கிறதுக்காக இந்த சாதனைகளை நீ செய்ய வேண்டும் சொல்லி 15 சாதனைகளை சொல்கிறார். ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் நடக்கிறது பேசுகிறது எல்லாமே சாதனையாக மாற்றிடுவார். ஞானம்ங்கிற அறிவோட சாதனையாக மாற்றிடுவார். அதை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த சாதனையை பயிற்சி செய்யவில்லை என்றால் 101வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நீ தொடர்ந்து செய்யவில்லைன்னா இந்த சச்சித் சொரூபமான ஆத்மாவை அடைதல் என்பது நடக்கவே நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஞான நிஷ்டை செய்ய விரும்புபவன் மோட்சத்திற்காக அதிக காலம் பிரம்மத்தை தியானம் செய்ய வேண்டும்ங்கிறார். முதல் வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மாவை அடையிறது நடக்காதுன்ட்டார். சரி, ஆத்மாவை அடையினா பிரம்மத்தை தியானம் பண்ணணுங்கிறார். இங்கே ஐக்கியப்படுத்துகிறார் பாருங்க, ஆத்மா பிரம்மன்னு ஒன்றுங்கிறத ஐக்கியப்படுத்துகிறார். அதுவும் தொடர்ந்து அதிக காலம் அப்படிங்கிறார். இந்த அதிக காலம்ங்கிறது எவ்வளோங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அதிக காலம்ங்கிறது அவங்கள பொறுத்து இருக்குது. விபரீத பாவனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதனை பண்ணணும். அது கம்மியாக இருந்தால் கம்மியாக பண்ணலாம். வயிறு நிறையிறதுக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையணும்னு என்ன சொல்லுவீங்க? ஆளை பொறுத்து இருக்கு. ஒருத்தனுக்கு 1 இட்லி வயிறு நிறையலாம், ஒருத்தருக்கு 20 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையாமல் போகலாம். அப்போ என்ன பண்ண முடியும்? மோட்சம் எப்போ கிடைக்கும்னு சொல்லி நாரதர்கிட்ட கேட்டு வர சொல்லும்போது ஒருத்தர் சொல்லுவார்ல, அவர் போயிட்டு உனக்கு இன்னும் 4 ஜென்மம் இருக்கும்பார். ஐயோ, நான் 4 ஜென்மம் இருக்காம்பார். இன்னொருத்தரை சொல்லும்போது மரத்தில் எத்தனை இலை இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிருவானாங்கிறார் அவர். அவ்வளோ ஜென்மங்கிறார். அவனுக்கு அதெல்லாம் ஜென்மம் பெருசாக தெரியல. அது மாதிரி இந்த காலங்கிறது, அதிக காலங்கிறது நம்ம நம்மளுடைய மனசை பொறுத்து இருக்கு, நம்மளுடைய நிலையை பொறுத்து இருக்கு. அதுவும் தொடர்ந்துன்னு சொன்னார். ஜிக்யாசு அதிகமாக தொடர்ந்து செய்யணும். தஸ்மாத் ஜிக்யாசு ஸ்ரேஷே சிரம் பிரம்ம நிதித்தியாசேத். தொடர்ந்து ஞான நிஷ்டை அடையும் வரை செய்ய வேண்டும். இந்த தொடருங்கிறது முக்கியம். ஏன்னு சொன்னால் அதிக காலம் பண்ணிடுவோம், தொடர்ந்து செய்ய மாட்டோம். யோகாசனம் பண்ணுறோம், எத்தனை வருஷமாக பண்ணுறீங்கன்னா 20 வருஷமாக பண்ணுறேன். எப்பப்போ பண்ணுறீங்க? மாதம் 1 நாள். மாதம் 1 நாள் 20 வருஷம்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதிக காலம் பண்ண வேண்டும் சொல்லி நீங்கள் சொன்னார். இப்போ 102, 103 இதில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வரிசையாக என்னென்ன சாதனைன்னு மட்டும் வருஷப்படுத்துகிறார். இந்த 15 பேரை மட்டும் சொல்கிறார். அதுக்கு அடுத்ததில் ஒவ்வொரு சாதனைக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு வர்றார். இப்போ என்ன ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்லோகத்தோடய பார்க்கலாம். அதில் அதாவது யமம் ஃபஸ்ட்டு பார்த்தா யமோஹின்னு இருக்கு. யமக யமம்னா யோக சாஸ்திரத்துப்படி செய்யக்கூடாதது 5. அடுத்த வார்த்தை நியமக, செய்ய வேண்டியது 5ன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இதில் தான் வருதுன்னு நினைக்கிறேன், 15 ஏதோ ஒரு இடத்துல சாஸ்திரத்தில் வருது. இந்த செய்யக்கூடாததை கட்டாயம் செய்யக்கூடாதான், செய்ய வேண்டியதை ஓரளவுக்கு செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு.
நியமகன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கு? யமம்னு சொன்னான் அஹிம்சை. அஹிம்சைன்னு யாரையும் நீ ஹிம்சப்படுத்தக்கூடாது, கட்டாயம் ஹிம்சப்படுத்தக்கூடாது. குழந்தைகளை கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சிரோங்கிற பேரில் அதை போட்டு படாத பாடுபடுத்திடுவோம். ஹிம்சப்படுத்தக்கூடாது. சத்தியம், பொய் சொல்லக்கூடாது. அஸ்தேயம், திருடாமை, வேறொரு பொருளை நாம் கவரக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்திரியங்கள் வழி செல்லக்கூடாது, பிரம்மச்சரியம். அபரிக்கிரகம், தேவைக்கு மேலே அதிகமான பொருளை வைத்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் கூடாதுன்னு வரும். இதுக்கு பேர் யமம். இதில் இது யார் சொன்னது? பதஞ்சலி யமத்துக்கு சொன்ன அர்த்தம். இங்கே அதில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை நாம் வேறு மாதிரி சாதனை பண்ணணும் பார். அங்கே சொல்கிற சாதனைக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஞானத்தை அடைவதற்காக இதெல்லாம் கஷ்டப்பட்டு கடைப்பிடிப்போம். இவர் சொல்கிற யமத்தில் ஞானம் பெற்ற அறிவோட கேஷுவலாக பண்ணுறது. இதே யமத்தை அங்கே கொண்டு வர போகிறார். அதை அங்கே பார்க்க போகிறோம், நம்ம தனியாக பார்க்க போகிற. அப்புறம் நியமங்கிற ஒரு வார்த்தை, நியமக, இது செய்ய வேண்டியது 5. இந்த செய்யக்கூடாததுக்கு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம் வச்சுருக்காரு. செய்ய வேண்டியது கூட அவர் சொல்லலை. செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா அஹிம்சைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் 3 அதிகாரம் இருக்குது. இன்னா செய்யாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல். இது 3 என்ன பண்ணலாம், அஹிம்சைக்கு எடுத்துக்கிடலாம். அவர் 3 அதிகாரம் சொல்லியிருக்கார் இந்த ஹிம்சப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு. பிறகு சத்தியத்துக்கு வாய்மைன்னு ஒரு அதிகாரம், பொய் சொல்லாமை, வாய்மைன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. அஸ்தேயம், அஸ்தேயத்துக்கு 2 அதிகாரம் வச்சுருக்காரு. இல்லறத்தில் வெக்காமைன்னு வச்சுருக்காரு, பொருள்களை மற்றவங்கிற பொருள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. துறவரவியலில் கல்லாமைன்னு வச்சுட்டாரு. கல்லாமை நம்ம மனசால் கூட வேற ஒரு பொருளை விரும்பாத, வேற ஒருத்தருடைய பொருளை, அங்கே பொருளை பொதுவாக எடுத்து அபகரிக்கக்கூடாதுங்கிறார், திருடாமைங்கிறது இல்லறவியலில். துறவரவியல் நீ மனசில் கூட வேற ஒரு பொருளை எடுக்க நினைக்காத அப்படிங்கிறது இங்கே கல்லாமைன்னு வைக்கிறாரு. பிறகு பிரம்மச்சரி, தவம், கூடா ஒழுக்கம், ஒழுக்கமுடைமை, அவரிக்கிறதுக்கு பார்த்தா துறவு எடுத்துக்கிடலாம். இப்படி பார்த்தா அந்த கூடாது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் நிறைய அதிகாரங்களில். ஆனால் செய்ய வேண்டியது நியமம், அதுக்கு ரொம்ப சொல்லலை. ஏன்னா அதை செய்யாட்டி தப்பு வராது. அதுக்கு என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சௌஷம், சந்தோஷம், அதாவது தூய்மையாக வச்சுக்கணும், ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷம் இல்லாட்டி என்ன, வேறு யாருக்கும் கெடுதல் கிடையாது, உங்களுக்கு தான் கெடுதல். தவம் பண்ணலைன்னா யார் என்ன பண்ண போகிற, எல்லாம் பண்ணுறாங்களா, இல்லை, இது மற்றவங்களுக்கு கெடுதல் வராது. பிறகு அத்தியனம், நம்ம பாராயணம் பண்ணுறது, ஈஸ்வர பிரணிதானங்கள், கடவுளை வழிபடுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு செய்ய, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கிறாங்க. வேறு ஏதோ ஒரு இதில் சொல்லியிருக்கேன், அந்த கிளாஸ் வந்திருக்குது. யமத்தை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும், நியமத்தை ஓரளவாவது கடைப்பிடி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த நியமங்கிறது பதஞ்சலியில் சொல்லியிருக்கிறது ஒன்று. இவர் என்ன சொல்ல போய் வேறு இடத்த சொல்ல போகிறார். யார் இவர்? அடுத்தது தவம். தவம்னா என்ன? உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் செய்யப்படுவது தவம். வள்ளுவர் தவம்னே ஒரு அதிகாரம் வச்சுட்டார், அதில் எல்லாமே அடங்கி போயிடும். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருண்டார். ஒரே வரியில் 2 வரியில் இது மாதிரி இலக்கணம் யாரும் சொல்ல முடியாது. நீ போய் காவியை உடுத்திட்டு கமண்டரில் ஏந்திட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு காட்டில் போயெல்லாம் தவம் பண்ண வேணாம். உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீ நீக்க முயற்சி பண்ண, அதை முடியலைன்னா தாங்கிக்கப்பா, அது தவங்கிறார். அதுக்காக நீக்கக்கூடாதுன்னு சொல்லலை. கஷ்டம் நிறையா வருது, எல்லா முயற்சியும் பண்ணுறோம், முடியாட்டி என்ன பண்ண முடியும், தாங்கி பழகுனா தவம். அதனால தான் நம்ம விரதங்கள் என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிட்டு நாமளும் தாங்குகிறோம், பசியை தாங்குகிறோம், நடந்து பாத யாத்திரை போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். பிறகு உயிருக்கு உருகன் செய்யாமல், எந்த உயிருக்கு நீயே கெடுதல் பண்ணாமல், தீங்கு செய்யாமல், இதான் இப்போ தவம்ட்டார். எல்லா உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நம்ம உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடாது. உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லி 20 நாள் 30 நாள் சாப்பிடாம இருந்து உடம்பை கெடுத்துக்கிறக்கூடாது. அந்த விரதம் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு தான் தவம்னே பேர். இது சொல்லியிருக்கார். இவர் எங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பிறகு தியாக, ஒவ்வொரு வார்த்தையும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டாத்தேன் பதஞ்சலி சொல்லியிருக்க வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார். அடுத்தது இவர் என்ன சொல்ல போகிறார் நம்ம பார்க்க முடியும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா தியாக, தன்னிடம் இருப்பதை தியாகம் செய்தல். பொதுவாக அந்த தியாகத்துக்கு லட்சணம், தியாகங்கிறதே ஆன்மீக வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு வேதாந்தம் புரியணும்னா கொடுத்து பழகணுங்கிறாங்க. கொடுத்து பழகணும்.
தான்றதை பகிர்ந்து பழகணுமா. அது ஒரு பெரிய பண்பாக சொல்கிறாங்க. தன்னிடம் இருப்பதை பகிர்தல். இங்கே இவர் என்ன சொல்ல போகிறார், இவர் என்ன தியாகம் சொல்ல போகிறார்னு வேறு மாதிரி சொல்வார். விடுறது எல்லாத்தையும். பிறகு மௌனம். அஞ்ஞானிக்கு மௌனங்கிறது பேசாமல் இருக்கிறது, இவருக்கு மௌனங்கிறது வேற வரும். அது அங்கே போய் பார்ப்போம் நம்ம. சாதாரண மௌனம்னு என்ன அர்த்தம்? வாய் பேசாமல் இருக்கிறது மௌனம். இவனுடைய மௌனமே வேற. பிறகு தேசக காலக ஆசனம் 3 சொல்கிறார். இது யோக சூத்திரத்திலே வருது. இந்த 3ம் தியானத்தோடு சம்பந்தப்பட்டது. ஸ்திர சுகமாசனம், அதாவது தேசம், டைம், எப்போ தியானம் பண்ணுறது, இதெல்லாம் தியானத்தோடு சம்மந்தப்பட்டது. எந்த இடத்துல இடம் சொல்லப்பட்டிருக்கு, காலம், காலையில் சாயந்தரம் இப்படிலாம் ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசனம் எந்த ஆசனத்தில் பண்ணப்பட்டிருக்கு, எந்த ஆசனத்தில் உட்காரணும். தர்ப்ப ஆசனம், பஞ்சு மெத்த மாதிரி இருக்கக்கூடாது, கடினமாகவும் இருக்கக்கூடாதுலாம் சில ஆசனம் சொல்லியிருக்கு. சுக ஆசனம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணுறதுக்காக யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. எந்த தேசம், அதாவது இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், உயரமாக இருக்கக்கூடாது, தாழ்வாக இருக்கணும், இப்படியெல்லாம் இடம் சொல்லியிருக்கு. காலமும் சொல்லியிருக்கு. திசைகள் கூட சிலதில் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ இதில் கீதையில் திசையெல்லாம் சொல்லலை. எங்கேதான் திசையை பார்த்து இப்போ சொல்லுவாங்க, தியானம் பண்ணும்போது கிழக்க பார்த்து உட்காரு, இல்லாட்டி வடக்க பார்த்து உட்காருப்பாங்க. எந்த திசையில் உட்காந்தன மூக்கு எந்த திசையும் பாராமல்ங்கிறார் கீதையில். எந்த திசையையும் பாராமல் மூக்கு நுனியை பார்ப்பது போல், மூக்கு நுனியை பார்க்கக்கூடாது, கண் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே எல்லாம் சொல்லப்பட்டது ஒன்று இருக்குது. இதெல்லாம் பேரை தெரிஞ்சுக்கிறோம், யோக சாஸ்திரத்தில் வர்றத. அங்கே வேறு மாதிரி சொல்ல போகிறார். பிறகு மூலபந்தம். எதாக இருந்தாலும் ஒரு வைராக்கியம் வரணும்னா கூட, ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, நம்ம அது போகிறோம்னா மேலோட்டமாக நீக்கக்கூடாது. மூல காரணத்தை தெரிஞ்சிட்டோம்னா கரெக்டாக நீக்கிற முடியும். அப்போ என்ன சொல்கிறார், மூலபந்தக. இப்போ தலைவலிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், தலைவலிக்கு உடனே போயிடும். பிறகு சாயந்தரம் ஒருக்கா திருப்பி ஒருக்கா வருது, பிறகு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் போயிடுது, பிறகு மறுநாள் வருது. அப்போ இது என்னென்னா, இது மூல காரணத்தை நீக்கலை. பிறகு டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கேன் பண்ணுறான், இல்லை இன்னும் ப்ராப்ளம் இருக்குது, உன் தலைவலி கண்ணில் ப்ராப்ளம் இருக்கும்பாரு, இல்லை வயிற்றில் அஜீரணத்தினால தலைவலி வருதும்பாரு. பிறகு மூல காரணம் தெரிஞ்சு நீக்கின பிறகு திருப்பி மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது மூல பந்தக, மூல காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு காரணம் 15 இதில் இருக்குது. இதுவும் யோக சூத்திரத்தில் இருக்குது. பிறகு தேக சாமியம். தியானத்தில் உடம்பு எப்படி இருக்கணும்லாம் இருக்குது. அதே தியானத்தை வயசான பிறகு இதெல்லாம் சொன்னால் செய்ய முடியாது. வயசான பிறகு நீ உட்காந்து நேரம் நிமிர்ந்து கழுத்தை நீமிந்து உட்காந்து எப்படி பண்ண முடியும்? சேரில் உட்காந்து கூட தியானம் பண்ணலாம், படுத்துக்கிட்டு கூட தியானம் பண்ணலாம். நான் இந்த ரா கணபதி அண்ணா இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு ரொம்ப நாள் சர்வீஸ் தெய்வத்தின் குரல் எழுதினவர். அவர் பெரும்பாலும் படுத்தே இருப்பார். அவர் காஞ்சி மகா பெரியவாளோடு இருந்து அவ்வளோ பெரிய புக்கு எழுதியிருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சி அவர் கூட சேவை பண்ணுறதுக்கு. நைட்டில் போய் சில நேரம் பகல்லையும் போய் நைட்டும் போவேன். ஒரு காலைல அமுக்கி விட்டுருப்போம், பாத்ரூம் கூப்பிட்டு போனோம். ஆனால் படுத்திருக்கும் போது எப்போ பார்த்தாலும் இந்த மாலை உருட்டிக்கிட்டே இருப்பார். படுத்துக்கிட்டே உருட்டிக்கிட்டு இருப்பார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது என்னது, விநாயகர் சதுர்த்தி பிறந்தார், அதனால் கணபதினு பேர் அவருக்கு, ரா கணபதி. ராமகிருஷ்ணரை பற்றி எழுதியிருக்காரு, சாரதா தேவியை பற்றி எழுதியிருக்காரு, விவேகானந்தரை பற்றி எழுதியிருக்கிறாரு. புட்டபுரி சாய்பாபா கூட நல்ல பழக்கம் அவருக்கு. மகா பெரியவாரோட 12 வருஷம் இருந்தவர். அப்போ அவரெல்லாம் படுத்துக்கிட்டே தியானம் பண்ணால், நீங்கள் இப்படி சொல்லியிருக்கேன், நேராக உட்காருங்க, சமணம் போட்டு உட்காருங்க, கழுத்திட்டு உட்காரு, அந்த வயசில் முடியுமா? உடம்பு முடியாது. இங்கே சொல்லப்பட்டு பொதுவாக பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டது தேக சாமியம்னா தியானத்தில் தலை கழுத்து எல்லாம் நேரம் அசையாமல் உட்காந்துருக்கணும் இருக்குது. இங்கே வேறு மாதிரி சொல்ல போகிறார், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் இங்கே நிதித்தியாசன தியானம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு சொல்ல போகிறார். அது ஈஸி, இதே கஷ்டம். அவர் சொல்கிறது ஈஸியாக பயந்துருவோம், 15 சாதனை சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம். கிடையாது. பிறகு திருக்ஸ்திதிகி, தியானத்தில் நம்முடைய பார்வை, அதை எந்த திசையும் பார்க்காமல் இருக்கு. இவர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மூக்கு நுனியை பார்ப்பது போல்னு இருக்குது கீதையில், எந்த திசையும் பார்க்காமன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிழக்க பார்த்து தெற்க பார்த்து சொன்னதாக எதுலேயும் தெரியல. அது நாமளாக வச்சுக்கிறோம் பொதுவாக. அது தெற்க பார்த்து தியானம் பண்ணால் யம தர்மராஜா இருக்கார், தட்சிணாமூர்த்தி யமனை பார்த்தே திரும்பியிருக்காரு. இதில் என்ன இருக்குது? அதாவது ஞானியை பொறுத்த வரையில் யமனாக இருந்தேன்னா யாராக இருந்தேன்னா வந்துட்டு போ, இப்போ நான் ரெடியாக இருக்கேன் கூப்பிட்டு போன்னு சொல்லிடுவான்.
பிறகு அவன் யமனை கண்டு பயப்பட. பாரதியார் சொன்னார்ல, வாடா யமா உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா பாரதியார்? அந்த தைரியம் யாருக்கு வர? ஐ ஆம் ரெடி, எப்போ வேணாலும் வா, கூட்டுப்போ. இப்படி இருக்கும்போது யமனுக்கு எதுக்கு பயப்பட போகிறோம்? அதெல்லாம் தெக்க பார்த்து இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் மற்ற சமுதாயத்தில் இருக்குது, அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்கே ஞானத்துக்கு வேறு அர்த்தம் போயிடும். அதனால் திருஸ்திதிக்கு தியானத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? பிறகு 11 பிராண சம்யமனம். பிராண சம்யமனம் சொன்னால் பிராணாயாம பயிற்சி பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. அது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணனுக்கும் மனசுக்கும் உடம்புக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. பொதுவாக அந்த பிராணன் தான் நம்மளுடைய ஜீரண சக்தியை கொடுக்கறது உடம்பில். இந்த வாயுவை பற்றி உத்தவிக்கதையில் வருது. அது வெளியே சஞ்சரிக்கிற காற்று என்ன, அதனால் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன், உள்ளே சஞ்சரிக்கிற காற்று என்ன பாடம் கற்றுக்கின்னு சொல்லி உத்தவகீதையில் யது மகாராஜாவுக்கு அவதூத சன்னியாசி அந்த சொல்கிறதுல வரும். அந்த 24 குருமார்கள் சொல்லும்போது வரும் அதில். அப்போ இந்த பிராணங்கிறது என்னன்னு சொன்னால் உணவு கட்டுப்பாடே பிராணாயாமத்தில் தான் வருது, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. பிறகு இன்னொன்று என்னென்னா, மனசுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இது யோக சூத்திரத்தில் உள்ளது. என்ன சம்பந்தம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், மனம் படபடன்னு இருக்கும்போது, டென்ஷனாக இருக்கும்போது, கோபம் மூச்சை நீங்கள் கையை வச்சு பாருங்கள், ஒரு சீராகவே இருக்காது. மனசை கட்டுப்படுத்துறது நம்ம கையில் இல்லை. இருக்கா இல்லையா? இல்லை. ஏன்னா எப்போ டென்ஷன் ஆகும் நமக்கு தெரியாது. அது ஞானியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. நிறைய பேரை பார்க்குறோம், நானே அப்படித்தான். சில நேரம் கோவம் வரும். சாமியெல்லாம் பார்த்துருக்கேன், சித்பவானந்தருக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் அப்போ பிராணனை அந்த நிலை அது ஆள் மனசில் இல்லை, மேலோட்டமாக இருக்கும். பிராணனை பார்க்கும் பொழுது நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது சரியாக இருக்காது. ஆனால் அமைதியாக இருக்கணும். பிராணனை நோட் பண்ணி பாருங்கள், அமைதியாக சீராக போயிட்டு வரும். அப்போ ரெண்டுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? அப்போ மனசு நம்ம கையில் இல்லை, பிராணம் நம்ம கையில் இருக்குது. மனசு நம்ம கையில் இல்லை, பிராணம் நம்ம கையில் இருக்குது. அப்போ பிராணாயாமத்தை நம்ம பண்ணோம்னா பிராணனை சீராக விட்டு என்ன ஆகும், மனசு ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும். இதனால தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பிராணாயாமத்தை முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உடம்பு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் பயன்படுது. நிறைய பார்த்தீங்கன்னா எத்தனையோ நோய்கள் பிராணாயாமத்தில் போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. இங்கே என்ன பிராணாயாமம் சொல்ல போகிறான்னு பார்க்க போகிறோம் நம்ம. இதெல்லாம் வரிசையாக இப்போ 11 பார்த்துருக்கோம். 12 பிரத்யாகாரக, இந்திரிய கட்டுப்பாடு. இது யோக சூத்திரத்தில் வருது. இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல், அதாவது இந்திரியங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்காமல் இருத்தல். இந்திரியங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்திற்கு தேவையானதை இந்திரியங்களில் கொடுக்கணும். இந்திரியங்கள் 2 விஷயத்துக்கு பயன்படும். ஒன்று என்னன்னு தெரிஞ்சுக்கிற அறிவை கொடுக்கறதுக்கும் பயன்படும், சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் பயன்படும். கவனமாக அதை கையாளணும் நாம். அப்போ அதை இந்திரிய கட்டுப்பாடு. பிறகு தாரணா, இந்திரியங்களை வெளியே போகிற இந்திரியங்களை உள்ளே திருப்புறது, அந்த தியானத்தில் வரக்கூடியது பதஞ்சலி யோக. பிறகு என்ன பண்ணு, உள்ளே இருக்க மனசை ஒரே இடத்துல நிறுத்துறது. அது அங்கங்கே போய் வரும். பிறகு தொடர்ந்து, அதுக்கு பேர் தாரணான்னு பேர், ஒரு இடத்துல நிறுத்துறது. பிறகு நிறுத்துகிற மனசை தொடர்ந்து அதிலே கொண்டு வந்து அதுக்கு பேர் தியானம்னு பேர். தாரணா, தியானம். அடுத்தது சமாதி. நாம் முயற்சி பண்ணி வெளியே இருக்க மனசை அதிலேயே நிறுத்தி பழகுனா தியானம். வெளியே இருந்து கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது தாரணை. அதிலேயே முயற்சியினால் நிறுத்தி பழகுதல் தியானம். முயற்சி இல்லாமல் நிறுத்திவிட்டால் அதற்கு பெயர் சமாதி. இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள். இதை புரோக்த அங்காணி வைக்ரமாத், முறையாக இந்த 15 அங்கங்கள் என்னால் கூறப்பட்டுள்ளனன்னு சொல்லி 15ஐயும் வருஷப்படுத்தியிருக்கிறார். மொத்தம் 15. என்னன்னு திருப்பி ஞாபகப்படுத்திடலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்க, 102வது சொல்லுவோம். யமக, யமம். பிறகு நியமக, அதாவது எதை செய்யக்கூடாது என்பது யமக. நியமக, இதை செய்ய வேண்டும் என்பது. தியாகக, விடுதல். மௌனம், மௌனமாக இருப்பது. அடுத்தது தேசச்ச காலதா, தேசக, தேசம், தேசம்னா இடம். காலதா, காலம். அடுத்தது ஆசனம், உட்கார்ற ஆசனம். மூலபந்தச்ச, அந்த மூல காரணம்.
பிறகு தேக சம்யமம், தேகத்தை ஒழுங்காக வைக்கிறது, நேராக வைக்கிறது. பிறகு திருக்ஸ்திதிகி பார்வை. ரெண்டாவது அடுத்த ஸ்லோகத்தில் பிராண சம்யமனம், பிராணாயாமம், ஏவ அதோட பிரத்யாகாரக வெளியிருந்து இந்திரியங்களை கொண்டு வர்றது. பிறகு தாரணை அதிலேயே நிறுத்துறது. பிறகு ஆத்ம தியானம் தொடர்ந்து பழகுவது, சமாதி இயல்பாக அந்த நிலைக்கு கொண்டு வருவது. இதெல்லாம் யோக சூத்திரத்தில் இந்த 15 இது மேக்சிமம் அதில் வந்திருக்கு. இந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அதவே பயன்படுத்துகிறார். ஒரே வார்த்தைக்கு பல பொருள் உண்டு, பார்த்துருக்கோம். இந்த குணகங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, குணகங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை. இந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில் போனால் 1.5 பக்கம் இருக்குங்கிறாங்க, அவ்வளோ அர்த்தம் இருக்குது. நான் அன்றைக்கி சொன்னேன் டக்குன்னு என்ன வாத்து, கிரிக்கெட்டில் டக்குன்னா அதுக்கு வேறு அர்த்தம். அது மாதிரி இந்த 15க்கு வேறு அர்த்தம் சொல்ல போகிறார் அவர். பொதுவாக தண்ணி சாப்பிட்ருக்கான்னு வேறு அர்த்தம், தண்ணி அடிச்சிருக்கான்னு அந்த தண்ணிக்கு வேறு அர்த்தம் ஆகிடுது, இருக்கா இல்லையா? இப்போ தண்ணி சாப்பிட்றான்னா வேறு அர்த்தம், தண்ணி அடிச்சிருக்கான்னு அந்த அடுத்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த தண்ணிக்கு வேறு அர்த்தம் வந்துடுது. அது மாதிரி இங்கே இந்த 15 வார்த்தையை சொல்லி அதுக்கு ஒவ்வொன்றும் சொல்ல போகிறாரு. அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறார். யமம் பார்க்கலாம், அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். சர்வம் பிரம்மேதி விஜ்ஞானாத் இந்திரிய கிராம சம்யமக யமோ யமிதி சம்பிரோக்தோம் அப்யசனீயோ முகுர்முகுஹு. சர்வம் பிரம்மேதி விஜ்ஞானாத் இந்திரிய கிராம சம்யமக யமோ அயமிதி சம்பிரோக்தோம் அப்யசனீயோ முகுர்முகுஹு. அங்கே யமங்கிறதுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு 5 சொன்னார். அஹிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம்னு சொல்லி பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த 5 விஷயத்தில் இந்த புலன்வெளி செல்லாமை அப்படிங்கிறத எடுத்துக்கிறார். இங்கே அதில் இருக்க ஒரு அதில் 5ல் 1 எடுத்துக்கிட்டு அதை முக்கியமாக பயன்படுத்தி அதை எப்படி நாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார். யமங்கிறதுக்கு கட்டுப்படுத்துதல்னு அர்த்தம். யமம்னா பொதுவாக எப்படி கட்டுப்படுத்துதல், இங்கே இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அமைதியாக வைத்திருத்தல், ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் அமைதியாக வைத்திருத்தல். இந்திரிய அமைதிக்கு பல காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னன்னா, சில நேரம் சலிப்புனாலும் அமைதியாகிடும். போகத்தில் சலிப்பு. ஒருத்தருக்கு திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ கொடுத்தாலும் உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார், அவ்வளோ சாப்பிட்றவர். ஒரு நாள் நீங்கள் ரூம்குள்ளே நுழையிறீங்க, ஒரு தட்டு நிறைய அல்வா வச்சுருக்காரு, ஆனால் சாப்பிடாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கார். என்னையா இவர் இப்படி இருக்காருன்னா, ஏன் பிடிக்கலையான்னு கேட்டால், இல்லை ஏற்கனவே ஒரு தட்டு உள்ளே போயிடுச்சு. அப்போ அவர் வேணாம்னு அமைதியாக உட்காந்துருக்க காரணம் ஏற்கனவே நிறைய சலிப்பு. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அப்புறம் இதுவும் உள்ளே போயிடும் அவருக்கு. இது சலிப்பினால் வரக்கூடிய அமைதி. அந்த சலிப்பினால் வரக்கூடிய அமைதி நிரந்தரமாக இருக்காது. அதை அனுபவித்து சலிப்பு தட்டி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இதுலேயும் இந்திரியங்கள் அமைதியாகத்தான் இருக்கும், கட்டுப்பாட்டு இருக்கும். எந்த விஷயத்தையுமே சாப்பாடு கூட ஒரு லிமிட்டுக்கு மேலே பிடிச்ச சாப்பாடுன்னு அதுக்கு மேலே போகாது. சினிமாவோட பார்க்குறீங்க, விரும்பி பார்க்குறீங்க, ஒரு சினிமா 4 தடவை கூட பார்க்கலாம், அதுக்கு பிறகு என்ன ஆகும்? சில பேர் இந்த ரஜினி ரசிகர்கள்லாம் ஒரு படத்தை எத்தனை தடவை பார்ப்பாங்க? 5 தடவை 10 தடவை பார்ப்பாங்களாம். பிறகு திருப்பி அதுலேயும் சலிப்பு வந்துடும். நான் இந்த ரஜினிகாந்த் ஒரு சாமியார் நடித்தார், என்ன படம் அது? ராகவேந்திரா. அந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் போயிருந்தேன் படம் பார்க்கணும். ரஜினி ரசிகர்களாக வெளியே டிக்கெட் விட்டுருந்தாங்க. அவர் படம் போட்ட அன்றைக்கி 3 தடவை 4 தடவை பார்த்துருவாராம். திருப்பி மறுநாளோ 2-3 நாள் கழித்து போயிருக்கார். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, தலைவர் கூட 5 தடவை 6 தடவை பார்த்துருவேன், இப்போ இந்த படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்க்கவே முடியலைங்கிறாரு ராகவேந்திராவை. அதுக்கு சலிச்சு போச்சு அந்த ஒரே தடவையில் அவருக்கு. அதுக்காக அவர் அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது ஒன்று ஃபஸ்ட்டு. பிறகு வைராக்கியத்தினால் நாம் போராடி அமைதிப்படுத்துவது. நம்ம வேணாம்னு நினைக்கிறோம், இது இந்த தோஷத்தை நினைக்கிறோம். நிறைய சாப்பிட்டா
நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை, அது மட்டும் இல்லை கட்டுப்படுத்தணும், அப்போ தான் ஆன்மீக சாதனை செய்ய முடியும்னு சொல்லி ஒவ்வொரு இந்திரியங்களையும் ஆராய்ந்து அதனுடைய தன்மையை உணர்ந்து அதனுடைய அனித்தியத்துவத்தை உணர்ந்து சாதனைகளுக்காக நாம் கட்டுப்படுத்துவது இது பயிற்சி. இது யோக சாஸ்திரத்தில் சொல்கிறது இதுதான். யோக சாஸ்திரத்தில் சொல்கிறது இதை. மனசை கட்டுப்படுத்துறது எப்படி? அதனுடைய அனித்தியத்துவத்தெல்லாம் புரிஞ்சு அதனுடைய தீமையெல்லாம் ஆராய்ந்து நாமளாக அறிவுபூர்வமாக முயற்சியின் மூலமாக இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல். இது ரெண்டாவது வகை. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனால் இல்லை, சர்வம் பிரம்ம இதி விஜானாத் இந்திரிய கிராம சம்யமக. முதல் வார்த்தை சர்வம் பிரம்ம இதி விஜானாத் இந்திரிய கிராம சம்யமக. ஆத்ம ஞானத்தினால், எல்லாம் பிரம்மம் என்ற ஆத்ம ஞானத்தினால் இந்திரியங்களை அமைதிப்படுத்துதல். மூணாவது பார்த்தீங்களா, ஒன்று சலிப்புனால் வருது, இன்னொன்று நம்ம சாதனையினால் செய்கிறது. இங்கே எல்லாத்தையும் பார்க்குறான், வரும்போது எல்லாமே பிரம்மந்தான்ப்பா அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணுறான், பிரம்மங்கிற எண்ணத்தினால இவன் எல்லாவற்றையும் இவன் அமைதிப்படுத்துகின்றான். இவன் அமைதிப்படுத்துகிற காரணம் என்ன? ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். வெறுப்பு வரும்பொழுதும் சரி, வெறுப்பு வரும்பொழுதும் சரி, எல்லா நேரத்துலையும் இவனுக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறான், பிரம்மன்கிற ஞானத்தோட சொல்கிறான். இந்த ஞானத்தை கொண்டு வந்து மனசு அமைதி அடையலைன்னா ஞானம் நிஷ்டையாகலைன்னு அர்த்தம். அதனால் அந்த நிஷ்டைக்காக திருப்பி திருப்பி நம்மளுக்கு எப்பையெல்லாம் இந்த தாக்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரம்ம ஞானத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாமே பிரம்மம்தான் என்ற ஞானத்தை கொண்டு வர வேண்டும். யமக அயம் இதி சம்பிரோக்தக, இதுதான் யமம் என்று நன்கு சொல்லப்பட்டுள்ளது. புத்தர் நடந்து போனார்னா எல்லாம் அப்படியே கண் அமைதியாக இருக்குமா, கால் அமைதியாக நடந்து போகுமா, எல்லாம் அப்படியே அமைதியாக போகுமா. அதெல்லாம் எப்படின்னா இந்த ஞானத்தினால வந்து அமைதி, எல்லாமே அமைதியாக இருக்குமா. சில பேர் வெளியே அமைதியாக இருப்பாங்க, எப்போ உள்ளேருந்து வெடிக்கும்னு தெரியாது. அதுவும் இருக்கா இல்லைங்களா? வெடிச்சிச்சுன்னா அப்படின்னா கொஞ்சம் நம்ம நித்தியாசனம் பண்ணணும்னு அர்த்தம். இது ஒரே நாளில் வராது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முகுர் முகுகு அபியாச நீயக, மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். எல்லாம் பிரம்மம்னு ஞானம் வந்தால் உடனே எப்படி வரும்? அது என்ன பண்ண, திருப்பி திருப்பி ஒவ்வொரு நேரமும். ஏன்னா நாம் அனைத்தையும் பார்த்துட்டோம், பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லைன்னு பார்த்தாச்சு, எல்லாம் அனித்தியம்னு பார்த்தாச்சு. ஜெகன் மித்தியா பிரம்மன் சத்தியங்கிற ஞானத்தை கொண்டு வந்து இப்படி நாம் இந்திரிய விஷயங்களிலிருந்து விலகி இந்திரியங்களை அமைதிப்படுத்துவது. இதுக்கு வந்து டைம் காலமெல்லாம் கிடையாது. நாம் செய்கிற ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக நடந்து போகும் பொழுது எண்ணத்தை அதிகமாக கொண்டு வர முயற்சி பண்ணணும். அமைதியாக இருக்கும் பொழுதெல்லாம் சிந்திக்கணும். நாம் விவகாரம் பண்ணும்பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுதும் சிந்திக்கணும். மீண்டும் மீண்டும் முகுர் முகுங்கிறார். வீழ்ச்சி அடையத்தையும் செய்யும், சாதனை பண்ணும் பொழுதும் வீழ்ச்சி அடையும். இதுலேயும் வீழ்ச்சி வரும், பிரம்ம ஞானம் வராது. படிச்சிருப்போம், அந்த நேரம் ஞாபகப்படுத்த முடியாது. கரெக்டாக கருணை மாதிரி என்ன ஆகும், அந்த போர்க்காலத்தில் மறந்து போகும். அப்போ என்ன பண்ணுறது? விஸ்வாமித்திரரே வீழ்ச்சி அடைஞ்சார், 2 விஷயத்தில் வீழ்ச்சி அடைஞ்சார். ஆனால் மீண்டும் வந்து பிரம்மரிஷி பட்டம் பெற்றாரா இல்லையா? ஒரு குழந்தை நடக்குது, முதல் ஸ்டெப் வச்ச உடனே அது கீழே டம்முன்னு விழுகும். ஆனால் நம்மளாம் கை கொட்டி சிரிப்போம், விழுந்த உடனே சிரிப்போம். ஏன்னா எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் வச்சிருச்சான், நம்ம அவ்வளோ சிரிப்போம். திருப்பி விழுந்துட்டோமேன்னு அது எந்திரிக்காமல் இருந்தால் பழகி அப்புறம் பிடிக்க முடியாது. நம்ம இவன் நிற்க மாட்டேது ஒரு இடத்துல, ஒரு அடங்க மாட்டேது, நம்ம வைவோம். அப்படி பழகிறதா இல்லையா? ஆனால் முதல்ல எத்தனை இடம் விழுகுது. அதனால் என்ன சொல்கிற, முகுர் முகுகு, மீண்டும் மீண்டும் நீங்கள் இதை கட்டாயம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யமக என்பதற்கு இந்திரியங்களை அமைதிப்படுத்துது. அங்கேயும் வருது, இந்திரிய கட்டுப்பாடுன்னு வருது. அங்கே என்னென்னா பிரம்மச்சரியங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் புலன் வழி செல்லாமைன்னு இருக்கு யமகங்கிறது. 5 சொல்கிறார் அங்கே. அஹிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், அபரிக்கிரகங்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்திரியங்கள் வழி செல்லாமைங்கிறார். அங்கே இங்கே இந்திரியங்களை அமைதிப்படுத்துதல். அங்கு இந்திரியங்கள் வழி செல்லாமைங்கிறதுக்கு பயன்படுத்துறது என்ன, நாம் வந்து அதனுடைய தோஷத்தை நினச்சி புலன்கள்லேருந்து வைராக்கியத்தினால கட்டுப்படுத்துறது. இன்னொருத்தன் சலிப்பினால், அஞ்ஞானி சலிப்பினால் கட்டுப்படுத்துவான். சாதகன்
அதை ஆராய்ந்து அதனுள்ள அனித்தியத்துவத்தை தெரிந்து கட்டுப்படுத்துவான். ஞானி ஞானத்தால் கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்துவான். இதுக்கு பேர் யமக. இதை என்ன சொல்கிறான், இதுதான் யமக என்று நன்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியை நீ மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். சர்வம் பிரம்ம, எல்லாமே பிரம்மஸ்வரூபம். இதி விஞ்ஞானாத், என்ற விசேஷமான ஞானத்தினால், எல்லாமே பிரம்மம் என்ற விசேஷமான அறிவினால், இந்திரிய கிராம, இந்திரிய கூட்டத்தை சம்யமக, அமைதிப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல் அல்லது தமக, அயம், அதாவது யமோ அயம் இதி, ரெண்டாவது தெரியல. அயம்னா இதுதான், யமக இதி, யமோ யமக அயம் இதி, அதை பிரிச்சோம்னு சொன்னால் இதில் அயம்னா இதுதான், யமக இதி யம என்று, யமம் என்று சம்பிரோக்தக நன்கு சொல்லப்பட்டுள்ளது. நல்லா தெளிவாக சொல்லிட்டேங்கிறார். இதுதான் இங்கே யமகங்கிறது நான் தெளிவாக சொல்லிட்டேங்கிறார். அங்கே வேற இங்கே வேற. முகுர் முகுகு கடைசி வார்த்தை. இதை மீண்டும் மீண்டும் அபியாச நீயோ அபியாச நீயக பயிற்சி செய்யப்பட வேண்டும். எல்லாம் பிரம்மம் சொரூபம் என்ற அறிவை எல்லா இடத்துலையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். அதனால் இந்திரிய கூட்டத்தை இந்த மற்றது வேறு மாதிரி கட்டுப்படுத்துறது, நாம் இந்த அறிவினால் கட்டுப்படுத்த வேண்டும். உடனே வராது. அதனால் முகுர் முகுகு மீண்டும் மீண்டும் அபியாச நீயக கட்டாயம் பயிற்சி செய்யப்பட வேண்டும் முடிச்சிட்டாரு. இது யமக. அடுத்தது நியமம் 105 படிக்கலாம். சஜாதீய பிரவாகச்ச விஜாதீய திரஸ்கிருதிகி நியமோஹி பரானந்தோ நியமாத் கிரியதே புதைகை. சஜாதீய பிரவாகச்ச விஜாதீய திரஸ்கிருதிகி நியமோஹி பரானந்தோ நியமாத் கிரியதே புதைகை. அங்கே பதஞ்சலி 5 விதமான நியமங்களை சொன்னார். இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், எண்ணங்களின் அடிப்படையில் இதை கடைப்பிடித்தல் நியமக. எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துதல். எண்ண ஓட்டங்கள் நம்மளுக்கு 2 விதத்தில் வரும். ஒன்று எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை, அதாவது இந்திரிய விஷயங்களை நாம் நாடும் பொழுது, அந்த இந்திரிய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது, அந்த இந்திரிய விஷயங்களை எண்ணும் பொழுது எண்ண ஓட்டம் வரும். ஒரு சில நேரம் எந்த இந்திரிய விஷயத்துலையும் போகாமல் செயல்படாமல் கம்முன்னு அமைதியாக இருக்குவோம். அப்பையும் எண்ணம் வரும். அது எப்படி வரும்னா வாசனை ரூபமாக வரும். ஏற்கனவே அனுபவித்த வாசனைகள் மற்ற எல்லாம் வரும். அது ஒன்று பழைய வாசனைகளை நினைக்கிறது. தியானத்தில் நாம் ஏதாவது இந்திரியங்களை பயன்படுத்துகிறோமா? ஒரு இந்திரியத்தையும் பயன்படுத்தலை. இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறோமா? ஆனால் என்ன பண்ணுது? உட்காந்து கண்ணை மூடினதான் அத்தனை எண்ணமும் வரும். அதுக்கு முன்னாடி கூட வராது. எப்போ மனசை அடக்கன்னு நினைக்கிறோமோ, தியானம் வேறு எண்ணத்தில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அப்போ தான் என்ன பண்ணோம்? எல்லா எண்ணமும் வரும். இந்திரிய விஷயங்கள் இல்லாமலும் எண்ண ஓட்டம் வருது. இந்திரியங்களை நாடும் பொழுதும் எண்ண ஓட்டங்கள் 2 விதமாக நம்மளுக்கு வருது. இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிறகு அதாவது முயற்சியில் வர்றது. இதுக்கு பேர் இந்திரியங்களில் பண்ண முயற்சி பண்ணி வருது. நாம் ஒன்று செயல்படுறோம், அதனால் வருது. இன்னொன்று முயற்சியே இல்லாமல் நம்மளை எரியாமல் வருது. இந்த 2 ஓட்டம் இருக்குது. இது என்ன பண்ண சொல்கிறாருன்னு சொன்னால், சசாதீய பிரவாகச்ச, அதாவது ஆத்மாவின் விருத்திகள். சசாதீயம்னா ஆத்மாவின் விருத்திகள். விசாதீயம், அடுத்த விசாதீய திரஸ்கிருதிகி, விசாதீய எண்ண ஓட்டத்தை நீக்கி சசாதீய எண்ண ஓட்டத்தில் நிலைத்தல் அப்படின்னு சொல்கிறார். இது என்னன்னு பார்க்கணும். சசாதீயம்னா ஒரே விதமான ஆத்மஸ்வரூபமான எண்ணங்கள்.
ஆத்மஸ்வரூபமான எண்ணங்கள் பூரா சஜா. அதில் பல எண்ணம் இருக்குது. எப்படின்னா அகம் அசங்கக, அது எந்த எண்ணம்? ஆத்மாவை பற்றி எண்ணம். அகம் பூர்ணக, இது எந்த எண்ணம்? ஆத்மாவை பற்றி. அகம் அபோக்தா இருக்கா இல்லைங்களா? அகம் நித்தியக, அகம் அக்ரியக, நான் செயலில்லாதவன், பூரணமானவன், எதனோடும் ஒட்டாதவன், எதையும் அனுபவிக்காதவன், நிரந்தரமானவன், நித்தியமானவன். இதெல்லாம் பல எண்ணங்கள், ஆனால் ஒரே வித தத்துவத்தினுடைய ஒரே விதமான எண்ணங்கள். இதுக்கு பேர் சச்சாதீயம்னு பேர். சச்சாதீய பேதம், விசாதீய பேதம், ஸ்வகத பேதம் சொல்லி நம்ம பஞ்சதிசையில் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 3 விதமான பேதங்கள் அற்றது அந்த பிரம்மன் சொல்லி. அதாவது ஸ்வகத பேதம்னா நம்மளுக்குள்ள கை காலு மூக்கு இப்படி மரம் நடத்த இலை களையெல்லாம் இருக்கிறது. சஜாதீய பேதம்னா ஒரே இனம், இவன் இந்தியன், அவன் அமெரிக்கன், புரியுதுங்களா, இவன் தமிழன், அவன் ஆந்திரன், இப்படிலாம் சொல்கிறோம்ல. மனித இனம்தான் ஒரே இனத்துக்குள்ளே உள்ள பேதம் சஜாதீய பேதம். அதுலேயும் சரஸ்வதி கடவுளுக்குள்ளே உள்ள பேதம். இது லக்ஷ்மி, இது பார்வதி. இந்த சஜாதீய பேதத்தில் பொறாமையெல்லாம் வரும்னு பார்த்தோம். மற்ற பேதத்தில் வராது. மனுஷன் சிங்கத்தை பார்த்து பொறாமப்படுவானா? யானையை பார்த்து போகிறோம். ஆனால் மனுஷனுக்குள்ளே மனுஷன் பொறாமப்படுவான். ஒரே இனத்துக்குள்ளே வேறுபாடு. இது சஜாதீய பேதம்னு அங்கே சொல்லியிருக்கு. இங்கே என்னன்னா சஜாதீய விருத்தி. பிரம்மத்தை பற்றிய ஒரே விதமான விருத்திகள் பல இருக்குது. அந்த விருத்தியை நீ நினைக்கணும். உனக்கு எப்போ குறை வருதோ அப்போ நான் பூரணம்னு நினைக்கணும். எப்போ அகங்காரம் நான் தான் செஞ்சேன்னு என்ன வருது, நான் அக்கிரியன்னு நினைக்கணும். இதை அனுபவிக்கிற அபோக்தான்னு நினைக்கணும். இதெல்லாம் சஜாதீய பிரம்மனை பற்றிய விருத்திகள் அப்படிங்கிறாரு. இதை எப்படி நினைக்கணும்னா விசாதிய விருத்தியை நீக்கி நினைக்கணுங்கிறார். இதற்கு அந்நியமான அத்தனை விதமான எண்ணங்களும் விசாதிய விருத்தி. அங்கே விஜாதிய பேதம் பாரு. நான் மனிதன், அது மரம், இது மிருகம், எனக்கு வேறான எல்லாமே விஜாதீயம். மனிதனுக்குள்ள இந்தியன் அமெரிக்கன்னா அது சஜாதீயம். நான் வேற, மர வேற, மிருக வேற, பறவை வேறன்னது விசாதீயம். இந்த ஆத்ம எண்ணத்திற்கு வேறான அத்தனை எண்ணங்களும் விசாதீய விருத்திகி என்றார். நம்மளுக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது. விசாதீய விருத்தி நிறைய இருக்குது. நீ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணணும்? அந்த விசாதீய விருத்தியை நீக்கி சஜாதீய விருத்தியில் எது உனக்கு பிரச்சனையோ அதை நினைக்கணும். இது ஒன்றும் கஷ்டமாக, நம்ம எத்தனையோ சும்மா உட்காந்துருக்கோம், தியானம் பண்ணுறான், ஜபம் பண்ணுறான். அப்போ இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம படிச்சிருக்கோம், ஞானம் வந்திருக்கு. ஞானத்தில் நான் பூரணகங்கிற ஞானம் வந்திருக்கு, நித்தியங்கிற ஞானம் வந்திருக்கு. இருக்கா இல்லைங்களா? கண்ணதாசன் ஒரு பாட்டில் கூட கோப்பையிலே என் குடியிருப்புன்னு அந்த பாட்டில் நான் நிரந்தரமானவன், எனக்கு என்றும் அழிவில்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்வார். எப்படி பாருங்க, நான் நிரந்தரமானவன் இந்த பாட்டில் படிக்கிறார். எந்த தைரியம் இருந்து அந்த பாட்டில் இந்த வார்த்தையை சொல்வார் அவர். ஒரு சினிமா பாட்டில் எழுதி அவரே படிக்கிறார் அந்த படத்தில். அப்போ இது வரும். அதாவது முகுர்ன்ட்டார். நீ திருப்பி பண்ணும்போது வரும். அந்த நேரத்தில் இருக்காது. பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு அமைதியாக உட்காரும்போது இது என்னப்பா இருக்கு, ஒருத்தன் திட்டுறான், அந்த திட்டுக்கு நம்மளும் சம்மந்தம் இல்லை, அகம் அசங்ககன்னு போகணும். இப்படியெல்லாம் நினச்சி பார்த்து அந்த நேரம் பாதிக்கத்தை செய்யும், இல்லாமலாம் இல்லை. ஆனால் திருப்பி நம்ம இதை அமைதிப்படுத்தி பழக வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு பேர் நியமகன்னு பேர். விஜாதீய விருத்தியை நீக்கி சஜாதீய எண்ணத்திலேயே நாம் இருப்பது. விஜாதீயம் என்ன? நான் துக்கி, நான் அழிபவன், நான் கஷ்டப்படுறவன், நான் இதில் பந்தப்பட்டிருக்கவன், எல்லாம் விஜாதீய விருத்தி. உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அத்தனையும் விஜாதீய விருத்தி. அந்த விஜாதீய விருத்தியை எல்லாம் நீக்கிவிட்டு நீ பண்ணணும். இப்போ லட்டு, பூந்தி, சிலேபி எல்லாம் சஜாதீயம், ஒரே இனிப்பு பலகாரம் தான். அதுக்கு வேறான காரம், புளிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் விஜாதீயம்தான், அதுக்கு வேறானது. அப்போ நாம் லட்டு பூந்தி மாதிரி என்ன பண்ணணும்? இந்த பிரம்ம தத்துவத்தை இனிப்பானதை நினைக்கணும், கசப்பானது உரப்பானதை விஜாதீயத்தை விட்டுறணும் அப்படிங்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நமது சம்ஸ்காரங்களிலிருந்து வருகின்ற மற்ற எண்ணங்களை நீக்கி முயற்சியில் வருகின்ற அந்த விஜாதீய எண்ணங்களையும் நீக்கி
அதாவது சஜாதிய பிரம்மத்தை பற்றிய எத்தனையோ விஷயங்கள் எண்ணங்கள் இருக்குது. அந்த எண்ணங்களில் தொடர்ந்து இருப்பது நியமக அப்படிங்கிறார். இங்கே அதில் என்ன கிடைக்கும்னு சொன்னால் பரமானந்தக, அது மேலான ஆனந்தத்தை கொடுப்பது. பரமானந்தக இது மேலான ஆனந்தத்தை கொடுக்குமா. இதுதான் உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கும். மற்ற ஆனந்தமெல்லாம் எப்படிப்பட்ட ஆனந்தம்? கீழான ஆனந்தம், அல்ப ஆனந்தம். இது யாரால் செய்யப்படுகிறது? உதைகி நியமக கிரியதே, நியமாத் கிரியதே. இதை ஞான நிஷ்டையை அடைய விரும்பும், நிதித்தியாசனம் செய்ய விரும்பும் ஞானிகளால் இது தவறாமல் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும்ங்கிறார். யாருனால் செய்யப்படுனா? ஞான பரமானந்தம் வேணும்னா செய்யலாம். எனக்கு பரமானந்தம் வேணாம், அல்ப ஆனந்தம் தான் வேணும்னா செய்ய வேணாம். பரமானந்தம் வேண்டும். அது மட்டும் இல்லை, ஞான நிஷ்டையை அடைய விரும்பும் ஞானிகளால் இது தொடர்ந்து செய்யப்படுகிறது அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். முதல் வீரில் 2வது வார்த்தை விஜானீய திரஸ்கிருதிகி, விஜாதீய எண்ணங்களை நீக்கிய, அதாவது பிரம்ம எண்ணத்திற்கு வேறான எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு சஜாதீய பிரவாகச்ச. முதல் வார்த்தை சஜாதீய எண்ணங்களின் ஓட்டம்தான், அதாவது பிரம்மத்தை பற்றிய எண்ணங்களின் ஓட்டம்தான் நியமக. 2வது விரில் முதல் வார்த்தை நியமக, அதான் நியமக என்று. ஹி நிச்சயமாக, அது அடுத்த வார்த்தை சொல்ல பரானந்தக, அந்த ஓட்டம்தான் நியமம். அது நிச்சயமாக, ஹி நிச்சயமாக பரமானந்தக, பரானந்தக அதாவது பரமானந்தத்தை கொடுப்பது, மேலான ஆனந்தத்தை கொடுப்பதுன்றார். இந்த எண்ண ஓட்டத்தை நீக்கி நீ இந்த எண்ண ஓட்டத்தை வைக்கிறதுக்கு பேர் நியமம்னு பேர். அது என்ன பண்ணுது? நிச்சயமாக பரானந்தக, மேலான ஆனந்தத்தை கொடுப்பது. அடுத்த வார்த்தை கடைசி வார்த்தை புதைகைகி, அப்படின்னா ஞான நிஷ்டையை அடைய விரும்பும் ஞானிகளால். புதைகைனா ஞானிகளால். இங்கே நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறதுனால ஞான நிஷ்டை அடையாத ஞானிகள், ஞான நிஷ்டை அடையாத, ஞான நிஷ்டையை அடைய விரும்பும் ஞானிகளால் நியமா, இந்த நியமம் தொடர்ந்து தவறாமல் கிரியதே செய்யப்படுகின்றது. தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். இப்போ 2 பார்த்தாச்சு, யமம் பார்த்தாச்சு, நியமம் பார்த்தாச்சு. அடுத்தது தியாகம். 106 தியாக பிரபஞ்சரூபஸ்ய சிதாத்மத்வாவலோகநாத் தியாகோ ஹி மகதாம் பூஜ்யக சத்யோ மோக்ஷமயோ யதக. தியாக பிரபஞ்சரூபஸ்ய சிதாத்மத்வாவலோகநாத் தியாகோ ஹி மகதாம் பூஜ்யக சத்யோ மோக்ஷமயோ யதக. தியாகம் பொதுவான கருத்து. தியாகம்னா தன்னிடம் இருப்பதை தியாகம் செய்வது. தன்னிடம் இருப்பதை தியாகம் செய்ததுன்னா நசிக்காதனுடைய அப்பா செஞ்சது மாதிரி செய்கிறதில்ல. அவர் என்ன பண்ணார்? எல்லாம் கிழட்டு பசு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணாராம். விவேகானந்தர் பிச்சை எடுத்துகிட்டு போகும்போது அழுகுனது ஊசுனதை போடுவாங்களாம். அவங்கெல்லாம் ராமேஸ்வர சிஷியர்கள்லாம் ஒரு மடத்தில் தங்கி ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துலேருந்து சாதனை பண்ணுறாங்க. சாப்பாட்டுக்கு வெளியே பிச்சை எடுக்க அப்போல்லாம் ராமகிருஷ்ணன் இருக்கும்போது கொடுத்தாங்க. இவங்க யாரோ இவங்க பாட்டுக்கு தெரியுறாங்க, வேலை வெட்டி இல்லாத நினச்சிட்டு காஞ்ச ரொட்டி இப்படிலாம் போடுவாங்களாம். தேவையில்லாததை நம்ம போடுறது தியாகம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற உயர்ந்த பொருட்களை பண்ணுறதே தியாகம். சித்பவானந்த ஒரு இடத்துல சொன்னார் தெரியுமா, அந்தர்யோகத்தில் பெரிய துறவிகள்லாம் நீங்கள் தேன்னு சொன்னார். எல்லாத்தையும் இந்த கிரக உட்காந்துருக்கவங்கலாம். ஏன்னா உயர்ந்த பொருளை துறக்கிறதே துறவு. நீங்கள் கடவுளவே திறந்துட்டீங்கல்ல, அதனால் நீங்கள் தான் பெரிய துறவின்னாராம். அது மாதிரி பொதுவாக தியாக புத்தி இருக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். இது ஆன்மீகத்தில் ஒரு சாதனை. இது நம்ம ஆன்மீக சாதனை பண்ணும் பொழுது
ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு அவ்வளவு தயங்குவோம் நம்ம. அந்த குணம் இருந்தாலும் கூட அது இல்லாட்டாலும் நம்ம அதை மாற்றி பழகணும். இப்போ என்ன வரப்போகுது, என்ன பண்ண போகிறோம்? ஒன்று நம்மளை விட்டு அது போக போகுது, இல்லை நாம் அதை விட்டு போக போகிறோம். இங்கே தியாகத்துக்கு வேறு அர்த்தம் சொல்ல போகிறாரு. இது பொதுவாக தியாகம், தேச நன்மைக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறது, சுகங்களை தியாகம் பண்ணுறது, இதெல்லாம் பொதுவாக தியாகத்தில் நம்ம தானம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. அந்த சுகத்தை அனுபவிச்சாதான் புரியும். நான் ஏற்கனவே நம்ம குருபரானசாமி சொன்ன சம்பவம் 2 சொல்லியிருக்கேன். ஒன்று ஒரு இடம் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு இடத்துல அவர் தங்கியிருக்காரு, சாப்பாடு இல்லை. சாப்பாடு வந்து ஒருத்தர் கொடுப்பாங்க, 4 இட்லி கொடுப்பாங்க. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார், சிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது. அங்கே ஹோட்டல் கிடையாது, டீ கடை கிடையாது. பக்கத்து வீட்டு அம்மா வந்து என்ன பண்ணுது, 4 இட்லி வந்து 2 குழந்தைங்களை வந்து சாயந்தரம் விட்டுட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. இது பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. வரவே இல்லை. இந்த குழந்தைய பசிக்குதுன்னு அழுகுது. இவர்கிட்ட இருக்கிற எத்தனை இட்லி, 4 இட்லி. அந்த 4 இட்லி இதுக்கு 2 அதுக்கு 2 கொடுத்துட்டு சாப்பிட்டுருச்சு. இவர் பசி சரின்ட்டு படுத்துட்டு அந்த குழந்தை தூங்கிடுச்சு. அவங்க 10 மணிக்கு வந்திருக்காங்க. வந்தவொடனே எழுப்பி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவரை விட்டு படுத்துட்டார். காலையில் எந்திரிச்சு இது படிக்க போகிறதுக்காக எந்திரிச்சு குளிச்சுட்டு சீவிக்கிட்டு இருக்காராம். அந்த காலை ஏதோ பறந்தது மாதிரி இருந்திருக்கு. என்ன பறன்னு பார்த்தா அது 2 பிள்ளை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா பையை வச்சு வாசப்படியில் நின்றுச்சான். சாமி சொல்கிறாரு, என்னன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுதான், உனக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, உனக்கு 4 இட்லி கொடுப்பாங்கன்னு தெரியும், என் பிள்ளை 2 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல, நீ நைட்டு பட்னியாக தானே இருந்திருக்க, இதை ஒன்று கொடுத்துட்டு நீ 2 கூட சாப்பிட்டுக்கலாம், அது கூட பண்ணாமல் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு நீ பட்னியாக இருந்துட்டியேன்னு சொல்லிவிட்டு, அதனால் நீ பெரிய ஆளாக தான் வருவ, நீ சாதாரண ஆளாக இருக்க மாட்டே, உன்னை தினந்தோறும் என் பிள்ளைய 2 பேரும் நமஸ்காரம். இவர் படிக்கிற பையனை சாமியாக இருந்தால் கூட நமஸ்காரம் பண்ணிட்டு போய் சொல்லி இந்த அம்மா சொல்லுதான் அங்கே வாசப்படியில் இருந்துக்கிட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் பட்டினி வயிறு பசியோடு இருந்தேன், இதை நினச்சி இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷப்படுறேங்கிறாரு. புரியுதுங்களா? அது அந்த தியாகத்தினால் வரக்கூடிய சுகம் தனி. அந்த தியாகம் நம்ம ஒன்று விட்டு கொடுத்து அதில் வரக்கூடிய சுகத்தை அனுபவித்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் தான் நம்மளுக்கு சுகமே கிடைக்கும். ஆனால் பழக பண்ண மாட்டோம். நாம் என்ன பண்ணுவோம், நாம் சாப்பிட்டா தான் கிடைக்கும்னு சொல்லுவோம். அவர் இன்னொன்னே சொன்னார், திருவண்ணாமலைக்கு நடந்து போய்கிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போனாராம். அந்த மற்ற நேரங்களில் அங்கே தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இடையில ஒருத்தர் நடந்து வந்திருக்கான், தாகமாக இருக்கிறதா கொடுங்கன்னு கேட்டான். 1/2 லிட்டர் பாட்டில் கொடுத்துருக்காரு. குடிச்சு பார்த்துருக்கான். சரி பரவாயில்லப்பா குடின்ட்டாரான். அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டான். இவர் மேலே நடந்து போயிட்டார். அங்கே போயிட்டு கொஞ்சம் அவங்க திரும்பி வர்றாரு. அந்த வர்ற இடத்துல இவருக்கு தாகம் பயங்கரமாக எடுக்குது, ஒன்றுமே இல்லை. கரெக்டாக எழுத்தாப்பில் வந்து அதே பாட்டில் ஒருத்தன் கொடுத்தாங்க. சாமி சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குங்கிறார். அப்போ இது வந்து சாதாரண தியாகம். இங்கே சொல்கிற தியாகம் வேறு மாதிரி வருது. வேறு தியாகம் சொல்கிறார். என்ன தியாகம் சொல்ல போகிறாருன்னு சொன்னால், இவன் அண்ட சராசர அனைத்தையுமே வேணான்னு விட்டு போயிட்டேன், ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு அறிவுனால் துறக்கிறான். எல்லாமே இல்லையே அவனுக்கு, உடலே கிடையாது, எதுவும் வேணும். அந்த அண்ட சராசரத்தையே தியாகம் செய்கின்றான். இது எப்படிப்பட்ட தியாகம் பார்த்தீங்களா? என்ன எதுவுமே என்னுடையது இல்லை, அகங்காரம் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகமும், என்னுடையதுன்னு ஒன்றும் கிடையாது, நானும் ஒன்று, அப்படி துறக்கலாம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.